ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்னைக்கு நார்த்தங்காய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன திங்ஸ் வேணும்னா முதல்ல இங்கே பாருங்க, இதுதான் நார்த்தங்காய் கிடாரங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஜூஸ்க்குனே உள்ள நார்த்தங்காய் விற்கும், ஸ்வீட்டாக இருக்கும், வாங்கிக்கோங்க. அப்புறம் இதுக்கு சுகர் தேவை, வாட்டர் தேவை, கொஞ்சம் லைட்டாக சால்ட் சேர்ப்பேன், அவ்வளோதான். இப்போ வந்து இது எப்படி கட் பண்ணுறதுன்னா கட் பண்ணுற முறை இருக்குது. நான் வந்து தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் கட் பண்ணுவேன். சப்போஸ் சில பேர் தோலோடையே வச்சு நடுவில் வந்து கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணால் நமக்கு கசக்கும், ஜூஸ் நல்லா இருக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்க, நான் கட் பண்ணுற மாதிரி அழகாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் தோலை இழுத்தீங்கன்னா அழகாக ரிமூவ் ஆகிடும் தோல். அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்சிங்க, இங்கே பாருங்க, இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டு தோலை எடுத்துக்கிட்டா வருது பார்த்தீங்களா, அழகாக ரிமூவ் ஆயிடும். இது மாதிரி உரிச்சுக்கோங்க முதல்ல பழத்தை. அதுக்கப்புறமா இது மாதிரி நீங்கள் எல்லா பழத்தையும் முதல்ல உரிச்சு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி எல்லா பழத்தையும் பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி எல்லா பழத்தையும் உரிச்சு வச்சுருங்க. அந்த மேலே உள்ள ஒயிட் கலர் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது மாதிரி தோலை உரிச்சிட்டு அழகாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தோலோட சாறு பட்டா கூட பழம் கசக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம அழகாக ஸ்லைஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த நார்த்தங்காயை வந்து அழகாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது நார்த்தம் பழம் காய் கிடையாது, இது அழகாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஸ்லைஸை என்ன பண்ண போகிறோம்னா தனியாக ஒரு வெசலில் இங்கே பாருங்கள், நான் எப்படி புளிகிறேனோ அது மாதிரி புளிங்க. நம்ம மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம். பட் சீடு வந்து நசுங்குச்சுன்னா நமக்கு கசக்கும். ஸோ நீங்கள் பெட்டர் நீங்கள் ஹேண்டை யூஸ் பண்ணி இது மாதிரி மேஷ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். இது மாதிரி உங்கள் கையாலேயே வந்து நசிக்கோங்க. எல்லா பழத்தையும் அழகாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா பழத்தையுமே அழகாக அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு அழகாக நமக்கு சாரும் எதுவும் கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வச்சிருந்த எல்லா பழத்துக்கும் இது மாதிரி சாறு எடுத்துக்கிட்டேன், ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் இங்கே பாருங்கள், லாஸ்ட்டாக இருக்க அந்த சர்க்கரையில் வந்து கொஞ்சம் வாட்டர் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு அதுலேயும் ஒன்ஸ் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரைகளையும் வேஸ்ட் பண்ணாமல் அது வாட்டர் ஊற்றி ஜூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஜூஸோட கலந்துருங்க. பாருங்க, நான் வந்து அந்த சக்கைகள்லையும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி நான் வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஜூஸோட நம்ம அதை கலந்துருவோம். நார்த்தங்காவை பொறுத்த மட்டும் அது வந்து புளிப்பு பழம் தான். ஸோ நீங்கள் வந்து ஒன்று சுகர் ஆட்னாலே ஆட் பண்ணிக்கோங்க, சேர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புளிப்பு சுவை பார்த்துக்கிட்டு நீங்கள் சுகரையும் வாட்டரையும் சேர்க்குற அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து லைட்டாக இங்கே பாருங்க உப்பு சேர்ப்போம், ரொம்ப கிடையாது, சும்மா கடுகளவு உப்பு, ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக. அடுத்து நான் வந்து சுகர் சேர்க்க போகிறேன். சுகர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கப்புக்கு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அந்த அளவு வந்து நீங்கள் எத்தனை கப் போடுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம நல்லா வந்து சுகரை வந்து கரைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆற்றிக்கோங்க, நல்லா கரைஞ்சிடும். இல்லைன்னா ஸ்பூனை வச்சு கூட நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் வந்து நல்லா அதில் மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். அவ்வளோதாங்க, நமக்கு ஜூஸ் ரெடி. நமக்கு நார்த்தம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மயக்கத்துக்கு, பித்தத்துக்கு, எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான வந்து மருந்துன்னு கூட சொல்லலாம். ரொம்ப வந்து இயற்கையான ஜூஸ். ஓகே, நமக்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிக்கலாம். இது மாதிரி வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், நமக்கு நார்த்தம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது, ஹெல்த்தியானது. சப்போஸ் உங்களுக்கு சுகர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் சர்பத் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜூஸ் ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் குழந்தைங்கள்லாம் கூட விரும்பி குடிப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.